செம்மையாக இருந்துச்சுமா, கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. லேக் எதுவும் இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு ஒரு விறுவிறுப்பாக போச்சு. ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டர் படம் மாதிரி இல்லை, ஆல்ரெடி நிறைய படம் எடுத்த மாதிரி இது. ஸ்டோரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி வந்ததில்லை. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. எந்த இதுவும் லீக் பண்ணாதீங்க. இல்லை போரே அடிக்கலை. அதை அடுத்து என்னன்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க வச்சு தவிர என்னடா இது படம்ன்ற மாதிரி அது தோணவே இல்லை. அது படம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதே தெரியல. அந்த மாதிரி இருக்குது படம். செமையாக இருக்குது. ஆமாம்மா, கண்டிப்பாக இது வந்து லேடிஸ் எல்லாமே வந்து பார்க்கணும். மெயினாக இது இப்போ கரண்ட் கல்ச்சரில் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கான படம். தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள். நல்லா இருந்தது. நல்ல க்ரைம் த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் நல்லா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே எல்லாருமே எடுத்துகிட்டு கொண்டு போயிருந்தாங்க. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஸோ விமன் இன் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம எப்போவுமே லைக் இன் கம்ஸ் டு ஸ்போர்ட்ஸ்னாலே நம்ம மென்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு விமென்க்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட்னா மென்ஸ் கிரிக்கெட் நம்ம ஜாஸ்தியாக பார்க்குறோம். வி டோன்ட் அந்த மாதிரி நல்ல மெசேஜ். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. சொசைட்டிக்கு இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாரும் ரிவீல் பண்ணுறாதீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். நீங்கள் வந்து சீன் பை சீன் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு. அந்த எண்டில் தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். படம் கண்டிப்பாக நல்ல மெசேஜ் சொல்கிற படம். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்டெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. உங்களுக்கு நிறைய பார்க்க கண்டினியூஸாக ட்விஸ்ட்டு நிறையா வரும் படத்தில். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கலாம். உமன் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இதை பார்த்தா வந்து அவங்க புரிஞ்சுக்கலாம். பார்த்தா அவங்களுக்கு படம் புரியும் நல்லாவே. கான்ஃபிடென்ஸ் கேர்ள் சில்ட்ரனுக்கு மெயினாகவே தே ஹேவ் தட் அந்த மூவியில் நல்ல அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸாக இருந்தால் கூட அவங்க நல்லா சாதிக்க முடியுன்றது மெசேஜ் நல்லா இருந்தது. பிரஜின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கார் மூவியில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு ஜானராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வேறு ஜானர் போச்சு. பட் கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆச்சு மொத்தமாக. நல்லா இருந்தது. இப்போது நடக்கிறத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லைக் விமனோட நல்லா இருந்தது. எப்பயும் பார்க்கலாம். போர்லாம் அடிக்கலை எங்கேயும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நைஸ். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சாதிப்பதற்கு பாலினம் ஒரு தடை அல்ல. ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து சாதிக்கலாம், ஆண் ஆணாகவே இருந்து சாதிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெண் வந்து ஆணாக மாறணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆணும் வந்து பெண்ணாக மாறணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறது தான் கருத்தை தான் சொல்ல வந்திருக்காங்க. பாராட்டுக்கள். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்புறம் பார்க்கலாம், ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்தரன் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, நாங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. புரியல. அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கேஜிங்காக இருந்துச்சு. படம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. புது டேரக்டர்ன்ற மாதிரி தெரியல, நல்லா இருந்தது படம். அதே மாதிரி ஹீரோயின் ஆக்டிங், பிரஜனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பிளாட் ட்விஸ்ட் நிறைய இருந்தது. எதிர்பார்க்கறதுலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் கடைசியில். ஸோ ஓவரால் படமே நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக்கும் சேர்த்து எல்லாமே. ஸோ பார்க்கலாம், தாராளமாகவே பார்க்கலாம். நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்ததில்ல. மலையாள படம் மாதிரியே இருக்குது. நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. யாருமே இந்த முடிவுன்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. நாங்களே எதிர்பார்க்கல, வேறு மாதிரி எதிர்பார்த்தோம். கெஸ் பண்ணோம் இப்படி தான் முடியும், வழக்கமாக தமிழ் சினிமா இப்படி தான் முடியும் நினச்சோம். ஆனால் அது அப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோயின் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைரக்ஷன் அருமையாக இருக்குது. அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவு. பிரஜின் வந்து நல்லா யங்காக இருக்கார், சூப்பராக நடிச்சிருக்காரு. இன்டர்வல்லே ஒரு ட்விஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நல்லா இருக்குது படம். அருமையாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. நம்ம வந்து பெண்களை வந்து எப்போவுமே குறைவாக நம்ம வந்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான்.
படம் சூப்பராக இருக்குது. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான், நான் வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தேன். மலையாள சினிமா மாதிரி தான் நிறைய பார்ப்பேன் ஆக்சுவலாக. அதில் இருக்கிற கதை ஏன் தமிழில் வரல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். அது ஒரு ஏதோ தமிழில் ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது. பட் வந்து பார்க்கும்போது தான் நான் எந்த அளவுக்கு கதை அம்சம் இருக்குன்னு எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி தான் பக்காவாக ஒரு நல்ல ஒரு கதை, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை கொண்டு போய் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நல்லா வரணும். வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு. அதுதான் சொல்கிறேன், அந்த பெண்கள் ஆண்கள் பெண் சமம் அப்படிங்கிறது வெளி பேச்சில் தான் இருக்கும். பட் சொசைட்டியில் வந்து நடைமுறையில் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் இப்போ இருக்கிற காலத்தில் பசங்க மனத்தை எந்த அளவு பாதிச்சிருக்குங்கிற ஒரு நல்ல அருமையான பாயிண்ட் அது. அதை எடுத்து அந்த கதையை கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து இந்த அவசியம் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுங்க, ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதாவது சீனுக்கு சீன் ட்விஸ்ட்டு, சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல, இன்டர்வல் கூட வேண்டாம், அப்படியே ஃப்ளோ இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிறைய ட்விஸ்ட்டு படத்தில், எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், சூப்பரான படம், நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, சொசைட்டியில் வந்து விமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரிலாம் இப்போ போயின்னு இருக்குல்ல. இந்த மூவி வந்து பார்க்க சொல்லுங்கள், இந்த மூவி வந்து பார்க்க சொல்லுங்கள். நல்லா இருக்கும் சார். நாங்கள் பிரஜனை வந்து சீரியல் காலத்துலேருந்தே பார்த்தவங்க. ஸோ எங்களுக்கு பிரஜன் தான். பட் டைரக்டர் அங்கங்கே தெரிகிறாரு. டைரக்டரோட எல்லாமே நல்லாயிருக்கு.